ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தேசாந்திரியாக ஒரு யோகியாக பல மண்ணுக்கு விஜயம் செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கோயில்களினுடைய தலமாக அந்த சோழ மண்டலம் விளங்கியது. அங்கே அந்த சிவதலங்களுக்கு பயணப்படுகின்றார். ஆதி திராவிட பழங்குடியின சகோதர சகோதரிகள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு செல்கின்றார். அன்றைக்கு ஜீவனாம்சத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களை மகிழ்விப்பதற்காக அருகிலே குடவாசலுக்கும் கொரடாச்சேரிக்கும் தன்னுடைய மேலாளர்களை அனுப்பி சுமார் 400 புதிய புடவை வேட்டிகளை வாங்கி வரச் சொல்லி பழங்களோடு அன்றைக்கு கொடுக்கின்றார். மாலை 4 மணி ஆகிவிட்டது. காரியதரிசி கேட்கின்றார், இன்றைய சந்திரமௌலீஸ்வரர் காமாட்சி பூஜை செய்ய நெடுநேரம் ஆகிவிட்டதே, பெரியவா பரவாயில்லையா என்ற போது பெரியவர் சொன்னார், அப்பா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதும் அன்பே சிவம் என்பதும் எங்களை போன்ற காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி தண்டம் எடுத்தவர்கள் சொல்வதில் ஒரு பயனும் அல்ல. இது போன்ற மக்கள் வாழக்கூடிய இருப்பிடத்திற்கு சென்று அவர்களை நேசித்து அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு அன்பு காணிக்கை செய்வதைத்தான் இந்த நாட்டில் ராமானுஜர், மத்துவர், சமயக்குறவர்களும் ஏன் ஆதிசங்கரரும் இந்த மண்ணில் நினைத்தார், விதைத்தார் என்று பெரியவர் சொன்னதை நம்முடைய உபன்யாச சக்கரவர்த்தி அனந்தராம தீட்சிதர் தன் கைப்பட எழுதியதை படித்தபோது கண்ணீர் பெருக்கெடுக்கிறது.